சென்னை பல் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் துறை தலைவர் இருளாண்டி பொன்னையா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம். வினோத், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை அரசு பல் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் துணை தலைவரான இருளாண்டி பொன்னையா புதுக்கோட்டை அரசு பல் மருத்துவமனைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இருப்பதாக மருத்துவ கல்வி இயக்குனர் தங்கமணி தகவல் தெரிவித்துள்ளார். சென்னை அரசு பல் மருத்துவமனையில் துணைத் தலைவராக பணிபுரியும் இருளாண்டி பொன்னையா உடன் பணிபுரியும் முதுகலை பெண் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் அநாகரிகமாகவும் வார்த்தையாலும் மன ரீதியாகவும் துன்புறுத்தல் செய்வதோடு வரம்பு மீறி நடந்து கொள்வதாக 6 முதுகலை பெண் மருத்துவர்கள் உட்பட 7 மருத்துவர்கள் கல்லூரி முதல்வரிடம் ஏற்கனவே புகார் அளித்திருந்தனர். இந்த புகார் தொடர்பாக விசாரிப்பதற்கு முகாந்திரம் இருக்கக்கூடிய மருத்துவ கல்வி இயக்குநரகத்துக்கு இந்த 7 புகார்களும் தொடர்ந்து அனுப்பப்பட்டிருந்தது. கல்லூரி முதல்வரால் அனுப்பப்பட்ட இந்த 7 புகார்கள் மீதும் மருத்துவ கல்வி இயக்குநர்கள் மருத்துவ குழு ஒன்று அமைக்கப்பட்டு புகார் அளிக்கப்பட்டிருந்த அந்த மருத்துவரான இருளாண்டி பொன்னையாவிடம் தொடர் விசாரணையானது தொடர்ந்து நடத்தப்பட்டது. விசாரணையின் போது அவ்வப்போது அவர் விடுப்பில் சென்றிருந்தாலும் அவர் விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் போதெல்லாம் அவரிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு விசாரணையின் அறிக்கையானது மருத்துவ கல்வி இயக்குநரகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் தொடர்ந்து 7 முதுகலை மருத்துவர்கள் அளித்த புகாரில் முகாந்திரம் இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இருப்பதாக மருத்துவ கல்வி இயக்குனர் தங்கமணி தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கு முன்னதாக சென்னை பல் மருத்துவமனையில் பணிபுரிந்த மருத்துவர் தனலட்சுமி இருளாண்டி பொன்னையாவின் வார்த்தையாலும் மனரீதியாகவும் பாதிக்கப்பட்டு தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக அவரது குடும்பத்தினர் ஏற்கனவே புகார் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.